Praise the Lord. Hallelujah. நம்மை அவர் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் தேவனை ஆராதித்து நம் தேவனை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகத்தோட காலையில கர்த்தர் நம்மை அவருடைய கிருபையினாலே திருப்தி ஆக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் மகிமையுள்ள ராஜா, உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவர், உயிரோடு எழுந்த தேவன். ஓ நன்றி, நன்றி ராஜா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாயிலை திறந்து உற்சாக பலிகளை, ஆமென், தேவனுக்கான மகிமையை, கர்த்தர் தருகிற கிருபையை, அவர் பாராட்டின தயவை நினைத்து குறைவுகளை எண்ணி கலங்கி போயிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஒருபோதும் கைவிடாத தேவன். ஓ நன்றி, நன்றி ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ நன்றி,
பிரியமானவரே, என் உறைவிடமே, கண்மலையே, காண்பவரே, துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாழ்பவரே, கிருபை தரும் கிருபா பலியே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க மடியில ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துல. ஓ நன்றி ராஜா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள ராஜனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியான தகப்பனே, உமக்கு நன்றி. இரக்கங்களின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மேற்கு கிழக்கு வடக்காக நம்மை பரம்ப செய்கிற தேவன், பூமியின் தூளை போல உன் சந்ததி பெருகும் என்று சொன்னாரே. ஆமென். சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென். அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையில விடாது. அவர் வார்த்தைகள் ஒன்றும் தரையில விடாது. அவர் சொன்னதை செய்கிற தேவன், நிறைவேற்றி தருகிற தேவன். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்கு உரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் வாக்கு உரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. ஏல் பெத்தேன், இது வானத்தின் வாசல். ஏசையா வாசல். ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா பரலோகத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுவீங்களா? எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீரப்பா. ஓ நன்றி ஆண்டவரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. மறுபடியுமாக, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை. ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா பரலோகத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின். ஏசையா சையா, இது வானத்தின் வாசல். நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord. என்னை எடுத்துக் கொள்ளும், ஓடி வந்திடுவே. என்னை எடுத்துக் கொள்ளும்,
ஓடி அறைக்குள் அடைத்து செல்லும். அன்பில் களி கூறுவேன், அன்பில் களி கூறுவேன். அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. திராட்சை ரச பார்க்கிலும் இனிமையானவரே, திராட்சை ரச பார்க்கிலும் இனிமையானவரே, ஒற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் உன்மனமே. ஒற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் உன்மனமே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா, தண்ணீரும் வெள்ளங்களும் தடிக்க முடியாதையா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் 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 உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா. என்னை ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரமாய் உண்டப்பா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே, நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னவரே, நீங்க இல்லாம வாழ முடியாது ராஜா. உங்க பிரசன்னம் இல்லாத நாட்கள் எனக்கு வேணாம் ராஜா. ஓ நன்றி ஆண்டவரே, ஓ நன்றி. உதவாதவன் என்று இந்த உலகம் தள்ளினாலும் என்னை நேசித்து நடத்துகிற என் தெய்வமே, என் ஆத்தும மணவாளனே, என் மகிமையின் நம்பிக்கையே, மாறாதவரே, கிருபை தருகிறவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, என் நம்பிக்கை ஒருவர் உண்டு. நான் நம்புகிறேன், என் நம்பிக்கை ஒருவர் உண்டு. என் கண்மலை, என் கோட்டை, என் துருகம், நான் நம்புகிற என் தேவன் பரிசுத்தமல்ல ராஜா, உயிர்த்தெழுந்தவர், உன்னதமானவர், அற்புதர், அடையாளமாய் நிற்கிறவர், என்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவர்,
யார் என்னை கைவிட்டாலும் என்னை கைவிடாத கர்த்தர், இரத்தத்தினால் என்னை கழுவினவர். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ நன்றி ராஜா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் உயிரோடு கூட கலந்த தெய்வமே, என்னை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். அன்புக்கு முன்னால உலகம் சிறுசுதான், வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். அன்புக்கு முன்னால உலகம் சிறுசுதான், வானத்தை போல பெருசுதான். என் மேலே வைத்த அன்பை நினைத்து அப்பான உம்மை நான் துதிப்பேன். உம்மை மறப்பேனோ வெறுப்பேனோ தேவா, உம்மை மறப்பேனோ வெறுப்பேனோ தேவா. என் மேலே வைத்த அன்பை நினைத்து அப்பா உம்மை நான் துதிப்பேன். உம்மை மறப்பேனோ வெறுப்பேனோ தேவா, உம்மை மறப்பேனோ தேவா. கருவினில் என்னை தெரிந்தவர் நீரே, கரம் நீட்டி என்னை தொட்டவர் நீரே. கருவினில் என்னை தெரிந்தவர் நீரே, கரம் நீட்டி என்னை தொட்டவர் நீரே. உம்மை மறப்பேனோ, எஸ் லார்ட், மறப்பேனோ தேவா. என் மேலே வைத்த அன்பை நினைத்து அப்பாவுமை நான் துதிப்பேன். மறப்பேனோ வெறுப்பேனோ தேவா, உம்மை மறப்பேனோ வெறுப்பேனோ தேவா. அநாதையாய் அலைந்த என்னையும் நீரே தேடி வந்து மீட்டவர் நீரே. அநாதையா தேடி வந்து மீட்டவர் நீரே. மறப்பேனோ ஆவியானவரே, உம்மை மறப்பேனோ வெறுப்பேனோ. என் மேல எத்தனை அன்பு ராஜா, என் மேலே வைத்த அன்பை நினைத்து அப்பா உம்மை நான் உம்மை மறப்பேனோ. Thank you Lord. மறப்பேனோ கருவை உம் கண்கள் கண்டது, வாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவை உம் கண்கள் கண்டது, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே.
அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே. ஒரு சரணத்தை பாடி நாம் முடிக்க போகிறோம். ஆராதனைக்குள்ள அந்த தேவன் நம்மோடு கூட. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. ஆராய்ந்து, ஆமென், அல்லேலூயா. சுற்றி சுற்றி நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். கருவை உன் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை உன் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நான் அதிசயமாய். ஆமென். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் அன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். 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 அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் நெருக்கத்தை கர்த்தர் அறிவார். உன் தேவன் உன்னுடைய நெருக்கத்தை அறிந்திருக்கிறார். உன்னுடைய நிலைமையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் தோல்வி பயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய போராட்டங்களை அறிந்திருக்கிறார். உன் கண்ணீரையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் வியாகுலங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் பலவீனத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உனக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகள் சொல்லுகிற வார்த்தைகளை அவர் கவனித்திருக்கிறார். உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற ஆயுதங்களை அவருடைய கண்கள் பார்த்திருக்கிறது.
தேவன் ஒரு தரம் விளம்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னை நடத்துகிற கர்த்தர் இந்நாள் வரையில பாதுகாத்து வந்த தேவன். ஓ கலங்காதே, திகையாதே மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பலவீனத்துல உன்னை கைவிடல, உன் போராட்டத்துல உன்னை விட்டு விலகாம இருந்தல்ல. இத்தனை ஆண்டு காலம் சத்துரு உன்னை மேற்கொள்ள நினைக்கும் பொழுதெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை விடுதலை ஆக்கினேனே, உன்னை பலப்பட வைத்தேனே. உன்னை சத்துரு விழுங்குவது போல வரும் பொழுதெல்லாம் அவனுக்கு முன்பதாக நான் உனக்காக எழும்பி யுத்தம் பண்ணினேனே. இப்பொழுதும் அதே வல்லமையோடு கர்த்தர் உனக்காக எழும்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை தரும்படி அந்த தேவன் ஒரு பெரிய தேவனாகிய கர்த்தர் கிருபையோடு கூட உங்களை கொண்டதாக இருக்கிறார். தேவ பலன் உங்களோடு கூட இருக்கிறது. வெட்கப்பட மாட்டீங்க, ஒரு நாள் வெட்கப்பட மாட்டீங்க. இந்த முகங்கள் வெட்கப்படாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த தயை உள்ள தேவன் உங்களுக்கு முன்பதாக கடந்து போகிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் நாமத்தினாலே தடைகளை உடைக்கிற ஆவியானவர் அன்றைக்கு அவர்களுக்கு முன்பதாக கடந்து போனாராம். அதே ஆவியானவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து போகிறார். காற்றையும் மழையும் காணாமல் விட்டாலும் என் தேவன் பள்ளத்தாக்குகளை நிரம்ப பண்ணுகிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். உன் நெருக்கத்துலதான் அவர் செயல்படுவார். உன் போராட்டத்துலதான் அவர் செயல்படுவார். உன்னோடு கூட தான் அவர் நடப்பார். அவர் கரம் உன்னோடு கூட இருக்கிறது. அவர் சத்திய ஆவியானவர். சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று தேவன் சொல்லுகிறார். சொன்னதை செய்யும் அளவு, ஓ வார்த்தை வாயிலிருந்து புறப்பட்டவனே அதை மாற்ற கூட ஆண்டவர் அல்ல. அவர் சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார். அவருடைய வார்த்தை உண்மையுள்ளது. அவர் சொல்லிய சொன்னதை நிறைவேற்றுவார். அதை யார் தடுக்க முடியும்? கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சொன்னதை செய்கிற தேவன். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு அனுகூலமான வாசல்களை கர்த்தர் திறக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களுடைய இருதயங்களை திறந்து கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை, ஒரு அடையாளத்தை, அற்புதத்தை கர்த்தர் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. தாவீதுடைய வாழ்க்கையில சொன்னதை எல்லாம் சாலமோனுடைய நாட்களிலே தேவன் கரங்களினாலே நிறைவேற்றினீர் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னவைகளை நீர் நிறைவேற்றுங்க, நிறைவேற்றுங்க, நிறைவேற்றுங்க ஆண்டவரே. நீர் அப்படி செய்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. தடைகளை உடைப்பீராக. அற்புதங்கள் நடக்கட்டும். மீதியான நேரத்தை திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். சத்திய வார்த்தை விரோதமாய் போராட நிற்கிற எந்த சத்துருவின் வல்லமையும் மேற்கொள்ளத்தக்கதாய் நாங்கள் தேவன் பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். இந்த நாள்ல கர்த்தருடைய ஆலயத்திலே, அவருடைய சமூகத்திலே, திருச்சபையிலே வந்து அவரை ஆராதிக்கும்படியாக, அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக வந்திருக்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒருவேளை நீங்கள் வீட்டிலே இருந்து கொண்டு கூட இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட ஆராதனை வேளையிலே நான் கவனித்துக் கொண்டே வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு செய்தியை 2-3 நாட்களாக என்னுடைய மனதிலே நான் யோசித்துக் கொண்டிருந்தேன், ஒரு வசனத்தை. ஆனால் நேற்றுக்கு மாலையில எல்லாவற்றையும் மாற்றி ஒரு புதிய ஒரு தியானத்துக்கு நேராக கர்த்தர் என்னை நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை என்னுடைய மனதிலே நான் அப்படியே தியானித்துக் கொண்டே இருந்தேன். இன்னைக்கு ஆராதனை வேளையில பாடின பாடல்கள், சொல்லப்பட்ட வார்த்தைகள், இது எல்லாவற்றையும் கவனித்து நான் பார்த்த போது நிச்சயமாகவே தேவன் நம்மை நடத்துகிறார் என்பதில எந்த விதமான சந்தோஷமும் இல்லை, எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய ஆவியானவர் இங்கே வியாபித்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் செய்தியினுடைய தலைப்பை நான் உங்களுக்கு முன்பதாகவே நான் சொல்லிவிடுகிறேன். உயிரை போல சிநேகித்தவன். செய்தியினுடைய தலைப்பு
உயிரை போல சிநேகித்தவர். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 4 வசனங்களை நாம் திருப்புவோம், நம்முடைய கவனத்துக்கு நேராய் கொண்டு வருவோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 4 வசனங்கள். அவன் சவுலோடே பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டிற்கு திரும்பி போக விட்டாமல் அன்று முதல் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான். யோனத்தான் தன் ஆத்துமாவை தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணினார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, பாருங்க, இந்த யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் இருந்த ஒரு சிநேகத்தை பாருங்க. அநேகர் பரிசுத்தவான்கள் இதை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? நேற்றைய தினத்துல போய் அநேக கண்காட்சி எல்லாம் எடுத்து பார்த்தது வசனத்துக்கான ஆழம் என்ன என்பதை பார்த்து அநேகர் சொல்றாங்க, ஒரு தகப்பனுக்கும் ஒரு மகனுக்கும் இருந்த சிநேகிதத்தை போல இருந்தது என்று சொல்லுகிறார்கள். இன்னும் பல காரியங்கள் சொல்றாங்க. இந்த யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் இருந்த சிநேகத்தை அவர்கள் உயிரை போல சிநேகித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனை வேளையில பாடல் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது சில பாடல் வரிகள், சில வார்த்தைகள் புறப்பட்டு வந்தது. ஆண்டவரே, உங்க உயிரை போல நாங்கள் நேசிக்கிறோம். அல்லேலூயா. பாடல் பாடினோம், என் மேல வைத்த அன்பை நினைத்து அப்பா நான் உண்மை துதிப்பே என்ற பாடல்கள் வந்தது. நான் யோசித்தேன், ஆவியானவர் சரியாக நம்மை என்ன செய்து கொண்டிருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதோட ஒன்றாய் இசைந்திருந்தான். எப்படி பாருங்க, 2 பேருக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பாருங்க. பலர் அந்த அன்பை குறித்து பல காரியங்களை சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு அன்பு, அது தெய்வீக அன்பு. நிறைய அன்பு வேதத்துல நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது எப்படியோ பிரியமானவர்களே, அவர்களுக்குள்ளே இருந்த அந்த சிநேகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு வேற ஒரு கோணத்துல நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தன் ஆத்துமாவை போல சிநேகித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல 2 நாட்களுக்கு முன்பதாக ஒரு பரிசுத்தவானுடைய புஸ்தகத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்த போது அதுல அவர் சொல்லியிருந்தார், இந்த சப்ஜெக்ட்ல தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. அவருடைய புத்தகத்துல தாவீதை பற்றி எழுதியிருந்தாங்க. அநேக காரியங்கள் தாவீதையும் இயேசு கிறிஸ்துவையும் ஒப்பிட்டு அவங்க பேசியிருந்தார்கள். இன்றைக்கு நான் இந்த செய்திக்காக நான் அப்படி எடுத்துக்கொள்கிறேன். இந்த இடத்துல தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கிறார். யோனத்தான் நம்மை தான் அது காண்பிக்கிறது. ஆமென். யோனத்தான் அது நாம் ஒவ்வொருவரும் யோனத்தானாக நாம் காணப்படுகிறோம். தாவீது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக அவர் காணப்படுகிறார். இந்த அன்பு இவர்களுக்கு திடீரென்று உண்டானது. தாவீது கோலியாத்தை ஜெயிப்பதற்கு முன்பதாக இந்த அன்பு இல்லை. தாவீது கோலியாத்தை ஜெயித்த பிற்பாடுதான் இவருக்கு யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் ஒரு சிநேகம் பிறந்தது. சரித்திர வல்லுநர்கள் சொல்றாங்க, 40 வயசுக்கு மேலதான் இந்த ஒரு சிநேகம் அவர்களுக்குள்ளே வந்தது என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த 1வது வசனத்திலேயே அந்த யோனத்தானுடைய ஆத்துமா அவனோடு கூட ஒன்றாய் இருந்ததாம். நம்முடைய ஆத்துமாவும் நம்முடைய ஆத்தும நேசராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றாய் இருந்தால்தான் நாம் அவரை உயிரை போல நேசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு பிரதானமான கற்பனை என்ன? பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பொதுவான ஒரு கற்பனை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு பலத்தோடு உன் முழு ஆத்மாவோடு என்ன செய்ய வேண்டும்? நீ அன்பு கூற கட வேண்டும், நீ அன்பு செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நம்முடைய ஆத்மா இயேசு கிறிஸ்துவுடைய ஆத்மாவை ஒன்றா இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 6 அதிகாரத்துடைய 17வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுடனே கூட இருந்தால் அவனுடைய கூட எப்படி இருக்கிறானா, ஒரே ஆவியாய் இருக்கிறானா. அந்த வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 17வது வசனம். அவரோடு கூட ஒரே ஆவியா இருக்கிறான். எல்லாரும் சொல்லுங்க, ஒரே ஆவியா இருக்கிறான். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யோனத்தானுடைய ஆத்மாவானது தாவீதினுடைய ஆத்மாவோடு ஒன்றா இருந்ததா. அதுக்கு சொன்னேன், யோனத்தானாகிய நீங்களும் நானும் தாவீதாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் ஒன்றானவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்றாகி காணப்பட வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுடனே கூட இசைந்திருந்தால் அவருடனே கூட எப்படி இருக்கிறானா, ஒரே ஆவியா இருக்கிறானா. இந்த வசனத்தினுடைய அந்த டெப்துக்கு நீங்க போகணும். கிறிஸ்துவனுடைய ஆவி எப்படிப்பட்டது, கிறிஸ்துவனுடைய ஜீவன் எப்படிப்பட்டது, கிறிஸ்துவனுடைய சிந்தை எப்படிப்பட்டது, கிறிஸ்து எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவர். அல்லேலூயா. இவர் யாரோ, இவர் எப்படிப்பட்டவரோ என்று வேதத்திலே ஒருவன் கேட்கிறார். இவர் யார் என்பதை பார்க்க முடியாத அவள் அத்திமரத்தில் ஒருவன் ஏறினான். ஒரு அம்மா அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாக நான் தொட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறார்கள். இந்த இயேசு யார், இந்த இயேசு எப்படிப்பட்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அந்த ஒரு சிந்தை நமக்குள்ள உண்டா இருக்க வேண்டும். மாம்ச சிந்தை மரணம் என்று வேதம் சொல்கிறது. ஆவியின் சிந்தை அது ஜீவனும் சமாதானமா இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவினுடைய ஆவியை உடையவர்கள் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக காணப்படுவார்கள். கொஞ்சம் டப்பா தான் இருக்கு. அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய ஆவியை யாருக்கு இருக்கிறதோ, யாருடைய ஆத்மாவும் கிறிஸ்து இயேசுனுடைய ஆத்மாவும் ஒன்றா இருக்கிறதோ, அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயிரை போல அவர்கள் சிநேகிப்பார்கள். எப்படி உண்டாகும்? இந்த வசனத்துல ஒரே ஆவியா இருக்கிறார்கள் சொல்லும் போது நான் என்ன நிதானிக்கப்படுறேன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் மூலமாய் உண்டாகிற நாம் அடைகிற ஒரு பெரிய பந்தமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், ஆவியானவர் யாருக்குள்ளே கடந்து வருகிறாரோ அவர்களுடைய ஆத்மா கிறிஸ்துவனுடைய ஆத்மாவோடு ஒன்றா இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துடைய 20வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசியுங்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களுக்குள் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிற நாளிலே நீங்கள் அறிவீர்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், ஒருவன் என்னிடத்திலே அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனின் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் வந்து அவனுக்குள்ள என்ன செய்வோம், வாசம் பண்ணுவோம். ஆண்டவர் அங்க பன்மையில பேசுறாரு, ஒருமையில பேசுற. நாங்கள் வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் வந்துனா என்ன அர்த்தம்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற திரியேக தெய்வம். அதனால்தான் வி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வந்து அவனுக்குள்ள என்ன செய்வோம், வாசம் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றை மாத்திரம் நான் சொல்றேன், இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்முடைய ஆத்மா ஒன்றா இருந்தால், அவரோடு கூட ஒன்றி இருந்தால், அவருக்குள்ளே இருந்தால், நம்முடைய ஜீவன் அவருக்குள்ளே மறைந்திருந்தால், அவர் நமக்குள்ளே இருந்தால், அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள இருந்தால், நாம் அவரை உயிரை போல நாம் நேசிப்போம். பிரியமானவர்கள், அல்லேலூயா. தாவீது சமஸ்த ராஜாவானான், யூதாவுக்கும் அவன் ராஜாவானான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமஸ்த இஸ்ரவேலர்களும் தாவீதை நேசித்தார்கள். யூதாவின் ஜனத்தாரும் தாவீதை நேசித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. யோனத்தான் தாவீதை நேசித்தான், மீகாலும் தாவீதை நேசித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, யார் எப்படி அவர்கள் நேசித்தாலும்
இந்த யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் இருந்த இந்த காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்க, மரணத்திலும் அவர்களுடைய நேசம், அவர்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அவர்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்த வேதம் மேன்மை பாராட்டுகிறது. பிரியமானவர்களே, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம நேசிக்கிறேன் 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 என்று சொல்றதை பார்க்கிறோம், அதை கிரியைகளிலே நாம் காண்பிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்வதுதான் நாம் கிரியைகளிலே அவரை நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அதன்படி நடக்கிறது தான் பிரியமானவர்களே. வேதம் சொல்லுகிறது, அவரை நேசிக்கிறவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருப்பார்களாம். கர்த்தாவே, உண்மையில் அன்பு கூறுகிற யாவரும் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரம் அல்ல, அன்றையும் அவருடைய திருமணத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை கண் காணவும் இல்லை, செவிகள் கேட்கவில்லை, மனுஷனுடைய இருதயத்திலே அது தோன்றவும் இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்தவ மார்க்கமானது எதிலே அடங்கி இருக்கிறது பிரியமானவர்களே? நாம் தெய்வத்தை நேசிப்பதும் தெய்வம் நம்மை நேசிப்பதும் நம்முடைய ஆத்மாவும் தெய்வத்துடைய ஆத்மாவும் ஒன்றாயிருந்து ஒருவரை ஒருவர் உயிரை போல நேசிப்பதுதான் இந்த உண்மையான கிறிஸ்தவ ஜீவிதம். ஒரு தேவ பிள்ளை என்று சொல்லுகிறவனுடைய அடையாளமாக இருக்கிறது பிரியமானவர்கள். இவர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்ததுனால 3 இடங்களில் அவர்கள் உடன்படிக்கை செய்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 இடத்துல உடன்படிக்கை செய்தார்கள். அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். மொத்தம் 3 செக்ஷன். நம்ம முதல்ல தெய்வத்தை நேசிக்கிறவர்களா இருந்தால் நம்முடைய ஆத்மாவும் தேவனுடைய ஆத்மாவும் ஒன்றாக இருக்கும். அப்படியானால் அவர் என்ன யோசிக்கிறாரோ அதைத்தான் நாம, அவர் என்ன சிந்திக்கிறாரோ அதை நாம சிந்திப்போம். அவருடைய விருப்பம் என்னவோ அதுதான் நம்முடைய விருப்பமா இருக்கும். காலை பிள்ளை நன்றாய் கவனிக்க வேண்டும். கடந்த 2 நாட்களாக பொங்கி எழுந்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்காக? நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தைகள், நம்ம தெய்வத்தை உயிரை போல நேசிக்கிறவர்களா இருந்தால் நம்முடைய ஆத்மாங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஒன்றாக இருக்கணும், தெய்வத்தோட ஒன்று இருக்கணும். அப்பதான் நம்ம சொல்ற வார்த்தை உண்மையான ஒரு வார்த்தையா இருக்கும். ஆமென். அவரிடத்துல அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். தேவனுடைய அன்பு அவனிடத்துல இல்லை என்று வேதம் சொல்லுது. நான் ஜெபம் பண்ணுவேன், நான் பாட்டு பாடுவேன், நான் பிரசங்கம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன் சொல்லிட்டு காண்கிற சகோதரனை ஒருத்தரை பூர்ணமா சிநேகிக்க முடியாத பட்சத்துல, அல்லேலூயா, நான் சொல்லுத வேத வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், காண்கிற சகோதரனை சிநேகிக்காத காணாத தெய்வத்தை எப்படி சிநேகிப்பான்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் காண்கிற மனுஷரை நம்மால் சிநேகிக்க முடியவில்லை என்றால் காணாத தெய்வத்தை எப்படி நாம் சிநேகிக்க முடியும்? அவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே பிரியமானவர்களே, ஒருவன் அன்பு கூறுகிறேன், நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி அவன் தன் சகோதரனை பகைத்தான், அவன் பொய்யனாய் இருக்கிறான். வசனம் அவனுக்குள்ள இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, நாம கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாய், தேவனும் நாமும் ஒரே ஆவியுடையவர்களாய், அவரோடு கூட இசைந்திருக்கிறவர்களாய், ஒருவன் கிறிஸ்துவுடனே இசைந்திருந்தால் அவருடனே கூட ஒரே ஆவியாயிருக்கிறான். அப்படி இருந்தால் மாத்திரமே நாம் அவரை பூரணமாய் நேசிக்கிறோம் என்பது அர்த்தம். அல்லேலூயா. நீ ரொம்ப ஆச்சரியம். ஆராதனை வேளையில் இந்த வார்த்தைகள் எல்லாம் புறப்பட்டு வந்தது. சில நேரங்கள்ல ஆண்டவர் திரிய செய்யத்தான் செய்தான். அல்லேலூயா. நல்ல ஜபத்தோட ஆயத்தத்தோட வந்து ஆராதனையில நின்னீங்கன்னா இந்த காரியங்கள்லாம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆயத்தமா வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஜபம் பண்ணிட்டு வந்தா ஆராதனை நீங்க நடத்துனீங்கன்னா அதுல ஒரு தேவ மகிமை இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஜபம் பண்ண மாட்டேன், நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், நான் சாயங்காலம் எல்லாம் ஊரை சுத்திட்டு நேர சபைக்கு வந்தோடனே மைக்கு என்கிட்ட வந்துடணும் அப்படி சொன்னா அதுல பிரயோஜனம் இல்லை. அங்க ஒரு பிரசன்ஸ் இருக்காரு. 3 விஷயங்களை நான் கவனிச்சேங்க. காலைல வரும்போது ஒரு நல்ல ஒரு பிரசன்ஸ் இருந்தது. நடுவுல ஒருத்தர் பாட வந்தப்ப கொஞ்சம் அப்படியே டவுன் ஆச்சு. மறுபடியும் இன்னொருத்தர் வந்து ஆராதனை செய்யும் போது மறுபடியும் தேவனுடைய பிரசன்னம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் ஆயத்தமாய் கிறிஸ்துவோடு கூட நம்முடைய ஆத்மா கிறிஸ்துவோடு இருந்தா அது இங்க கிரியைகள்ல வெளிப்படும். நம்முடைய ஆத்மா கிறிஸ்துவோடு இல்லைன்னா சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் நாம இருப்போம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்.
நீங்க அதை கேட்டு உங்களை அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள வரும். இல்லைன்னா என் மேல கோபம் தான் வரும். என் மேல கோபம் வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தர் ஆரம்பிப்பார், எல்லாருடைய சுமைகளை தாங்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லாரும் போற்றுவார் போற்றலும், தூட்டுவார் தூட்டலும், போகட்டும் இனி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயன்றதொரு கருத்தை எடுத்துரைப்பேன், எவரேனும் அஞ்சேன். அல்லேலூயா. ஆமா, நம்ம அந்த இலக்கியத்துக்கு போக வேண்டாம். நித்திய ஜீவ வார்த்தைக்கு நேரம் கடந்து வருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இப்படி அவங்க ஒரே ஆவியா இருந்ததுனால, ஒரே ஆத்துமாவா இருந்ததுனால 2 பேரும் உடன்படிக்கை பண்ணினார்களாம். அப்ப நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே ஆவியை உடையவர்களாக, ஒரே ஆத்துமாவை உடையவர்களாக, ஒருவரை ஒருவர் உயிரை போல நாம் நேசித்தோமானால் நமக்கும் தெய்வத்திற்கும் ஒரு உடன்படிக்கை உண்டாகும். இந்த தாவீதுக்கும் இந்த யோனத்தானுக்கும் 3 இடத்துல உடன்படிக்கை பண்ணினார்கள். அதுல நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம உடன்படிக்கை குறித்து 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல அந்த 3வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். அந்த 3வது வசனம் கடைசி பகுதி, அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்களாம். ஒருவரை ஒருவர் உயிரை போல நேசித்தால் என்னவாகும்? உடன்படிக்கை உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது என்ன உடன்படிக்கை? 50ஆம் சங்கீதத்துடைய 5வது வசனத்தை நாம் பார்த்தால், அங்கே பலியினாலே உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை கூட்டி சேருங்கள் என்பார். அந்த வசனத்தை வாசியுங்கள். பலியினாலே என்னோட கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள். இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியானதின் நிமித்தம், அந்த கிருபாதார பலியின் நிமித்தம் நீங்களும் நானும் அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் புது உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது. ஆகவே இந்த சபையிலே வந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த சிலுவையினுடைய மரணத்தினாலே, சிலுவையிலே கிறிஸ்து பலியானதினாலே, அந்த பலியின் மூலமாக ஒரு உடன்படிக்கை பண்ணினவர்களாக நாம் இங்கே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இங்க என்ன மறுபடியும் சொன்னா, 2 பேருடைய இருதயம் ஒன்றா இருந்தால் மாத்திரமே அந்த உடன்படிக்கை செல்லும். ஆமென். 2 பேர் உடன்படிக்கை பண்றாங்கன்னா, அவங்க 2 பேருடைய எண்ணமும் சிந்தையும் செயலும் எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஒரே மாதிரி இருந்தா தான் அந்த உடன்படிக்கை ஜீவன் உள்ளதா இருக்கும், செல்லுங்கிற ஒரு உடன்படிக்கையா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நாம் ஒரு உடன்படிக்கை ஆண்டவரிடத்துல பண்ணிருக்கிறோம். இந்த யோனத்தானும் தாவீதும் ஒரு உடன்படிக்கை பண்ணாங்க. முதல் உடன்படிக்கை. நாமும் கிறிஸ்துவோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்றோம். அது பலியினாலே உண்டாகிற உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில முதல் உடன்படிக்கை என்ன தெரியுங்களா பிரியமானவர்களே? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே அந்த முதல் உடன்படிக்கையை நாம் பார்க்கிறோம். தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் உண்டான உடன்படிக்கை, நமக்கும் கிறிஸ்து இயேசுவுக்கும் உண்டான உடன்படிக்கை. வாசியுங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குகிறதா இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. தாவீதும் யோனத்தானும் உயிராக நேசித்ததுனாலே, இருவருடைய ஆத்மாவும் ஒன்றா இருந்ததுனாலே அவர்கள் முதலாவது ஒரு உடன்படிக்கை பண்ணினார்கள். இங்க நீங்களும் நானும் நம்முடைய தாவீதாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உயிருக்கு உயிராய் நேசிக்கிறதுனாலே, நம்முடைய ஆத்துமா ஒன்றா இருக்கிறதுனாலே நாம் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறோம். அந்த உடன்படிக்கையானது மாம்ச அழுக்கை நீக்குகிற ஸ்நானமாயிராமல், அல்லேலூயா, கிறிஸ்துவை பற்றின நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. ஆகவே ஞானஸ்நானத்திலே நாம் ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறோம். ஆகவே ஞானஸ்நான சத்தியத்தை குறித்து நாம் கவனமா இருக்க வேண்டும். கல்யாணத்துக்கு ஞானஸ்தானம், கல்லறைக்கு ஞானஸ்தானம், வேலைக்கு ஞானஸ்தானம், போற ஒரு சபைக்கு ஞானஸ்தானம், இதுக்கெல்லாம் நாம கணக்கு ஒப்பிக்கிறவங்களா காணப்படணும். இங்க ஒரு ஞானஸ்தானம், அங்க ஒரு ஞானஸ்தானம் இல்லை. பிரியமானவர்களே, பலியினாலே செய்த உடன்படிக்கை, நீங்களும் நானும் நம்முடைய ஆத்துமா கிறிஸ்துவோடு கூட ஒன்றி இருக்குமானால் அவரோடு செய்கிற அந்த உடன்படிக்கை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அல்லேலூயா.
ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது உதாரணமாக யாக்கோபும் லாபானும் செய்த ஒரு உடன்படிக்கையை நான் சொல்றேன். யாக்கோபு என்ன செய்தான்? லாபானுடைய வீட்டுல இருந்தான். போன வாரம் செய்தியில நாம பார்த்தோம். லாபானுடைய வீடு 16ஆம் இருந்தான். லாபானுடைய வீடுனா என்ன அர்த்தம்? உலகம். ஆமென். லாபானுடைய வீடு என்ன? உலகம். இந்த உலகத்துல இருந்தான். திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது. நானு இவ்வளவு நாள் உனக்கு உழைச்சது போதும், உனக்கு சம்பாதித்தது போதும், நான் எப்பொழுது எனக்கு என் பிள்ளைங்க சம்பாதிப்பது என்று சொல்லி அவன் லாபானோட பேசி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் என் கானான்ல இருக்கிறேன், தகப்பன்கிட்ட செய்யல போவேன் அப்படி சொல்லிட்டு ஒரு நாள் என்ன செய்யறான்? கானான்ல இருக்கிற தன் தகப்பனுடைய வீட்டை காணும்படி தன்னுடைய மனைவி பிள்ளைகள் தான் சவதரித்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவன் கானானை நோக்கி பிரயாணப்பட்டு போகிறான். பிரியமானவர்களே, லாபானுடைய வீடாகி இந்த உலகத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். இங்கே நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே சம்பாதிக்கிற சில விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டு பரம கானான்ல இருக்கிற நம்முடைய பிதாவை நோக்கி நாம் என்ன செய்ய போறோம்? ஒரு நாள் புறப்பட்டு இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் நாம் என்ன செய்வோம்? பரலோக கானானுக்கு நேராக நாம் கடந்து போவோம். நேற்று இரவு நான் பார்த்தேன், ஒரு வல்லமையான ஒரு சுவிசேஷகன் அமெரிக்காவில் 31 வயதிலே சுட்டுக் கொல்லப்பட்டான். அந்த ஒரு சம்பவம் என்னை ரொம்ப வெகுவாய் பாதித்தது. அதை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். 31 வயதுல கிறிஸ்துவுக்காக தன் ரத்தத்தை நான் பார்க்கிறேன். அந்த தோட்டா அவருடைய கழுத்தை துளைக்கும் போது உள்ள இருந்த ரத்தம் பீரிட்டு வருது. 3 வயது குழந்தை, ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. 4 வயதுல ஒரு பையன் இருக்கிறான் இல்லையா? அந்த பொண்ணு கேட்கிற, அப்பா எங்க அப்படின்னு. அவங்க மனைவி நேற்று அவங்க வீரர்கள பேசுறாங்க. நான் அதை பார்த்தேன். அது என்ன ரொம்ப வெகுவாய் பாதிச்சது. பிரியமானவர்களே, அநேக காரியங்கள் என் மனதில் நான் அதை யோசிப்பேன். இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் நாம என்ன செய்யணும்? இந்த 16ஆம் விட்டு ஒரு நாள் நாம என்ன செய்யணும்? நாம கானானுக்கு போய்தான் ஆக வேண்டும். கானான்ல இருக்கிற நம்முடைய பிதாவை நாம் போய் பார்த்துதான் ஆக வேண்டும். அப்ப இங்க இருந்து அங்க போகும்போது நான் யாக்கோபு சபதம் எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போனோம். நீங்களும் நானும் இங்க என்னத்தை சம்பாதித்து இருக்கிறோம்? நாம் சம்பாதித்தவைகளை எடுத்துக்கொண்டு போனால் எதை நாம் எடுத்துக்கொண்டு போக முடியும்? எதை எடுத்துட்டு போக முடியும்? இதை சொல்லுவாங்க, ஆத்துமாக்களை எடுத்துட்டு போக முடியும். உண்மைதான். இன்னைக்கு யாருக்கும் ஆத்துமா ஆதாயத்தை என்ற எண்ணங்கள் அதெல்லாம் போயிடுச்சு. பழைய பரிசுத்தவான்களோட போயிடுச்சு. இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு இல்லையா? ஓடி ஓடி ஆத்துமா ஆதாயம் செய்தாங்க. இப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்போ விசுவாசிகளே இல்ல, சூட்டியா இருக்கணும்னு பாக்குறாங்க. கர்த்தருக்கு சொல்ற ஆடம்பரம், பிரம்மாண்டம், விஸ்தாரம் பாக்குறாங்க. கர்த்தர் செய்வார் அதெல்லாம். அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு குறையா சொல்ற நாடம். நமக்கு ஒரு சிந்தை வேணும், ஆத்தும பாரம் நமக்கு வேணும். பாருங்க, ஒரு 31 வயசுல அமெரிக்க தேசத்தினுடைய என்ன சொல்றதுங்க, ரொம்ப பிரபலமான மனிதனாய் மாறிட்டான். அந்த மனுஷன் வெள்ளை மாளிகைக்கு யாருடைய அனுமதி இல்லாம எப்போ வேணாலும் போய் அதிபர் ட்ரம்ப பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு அதிகாரம் அவனுக்கு இருக்குதான். ஸ்ட்ரெயிட்டா போவான், ஸ்ட்ரெயிட்டா வருவான். எல்லாராலும் அறியப்பட்டாங்க. வேதாகமத்துக்கு விரோதமான காரியங்களை பகிரங்கமா சொன்னான். அப்படி சொன்னதுனாலதான் அவர் சுட்டுக் கொள்ளப்பட்டான். எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை பாருங்க. அப்ப அவனுடைய ஆத்மா தேவனோடு கூட எப்படி ஒன்றி இருக்கு பாருங்க. அல்லேலூயா. அதை பார்த்த போது வெட்கம் உண்டானும். நமக்கெல்லாம் அப்படி இருக்குமா? அப்படி ஒரு மரணம் வந்தா எப்படி இருக்கும்? அவங்க வைஃப் அந்த டியூனர்ல பேசுறாங்க, பிரியமானவர்களே, என்னுடைய உள்ளம் அதிகமாக உடைக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். நாம் சபதரித்தவைகள் எடுத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? கானான்ல இருக்கிற நம்முடைய தகப்பனை நாம் பார்க்க போக முடியும். நாம எங்கிருந்து ஆத்துமாக்களை மட்டும் தான் எடுத்துட்டு போக முடியும். ஒரு பிடி மண்ணை கூட என்ன செய்ய முடியாது, எடுத்துட்டு போக முடியாது. நான் பலமுறை அலெக்சாண்டருடைய காரியங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உலகத்தினுடைய 3/4 பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தவன் மெசபதோமியா மாநகரத்து மன்னன் அலெக்சாண்டர். நான் போகும்போது சவப்பெட்டியில 2 கையை விரித்து விட்டு போனான். நான் துவாரம் விட்டு 2 கையை வெளியே. ஜனங்க கேட்டாங்களாம், ஏன் அரசே இப்படி சொன்ன? உலகத்தை ஆண்ட அலெக்சாண்டர் ஒண்ணும் இல்லாம வெறும் கைய போறான், உலகம் தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, முழு உலகத்துல இருந்து சவதரித்து வந்த எல்லா பொண்ணையும் பொருளையும் காசுகளை என்ன செய்தாங்க? ரோட்ல வீசி எறிய சொன்னோம். சொல்ற இன்னும் பல காரியங்கள் உண்டு. அதனால எதையுமே நம்ம கொண்டு போக முடியாது. நாம இங்கிருந்து கொண்டு போனோம்னா ஒண்ணு ஆத்துமாக்களை கொண்டு போகலாம். இன்னொரு விஷயம் இருக்கு பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்துல ஜெய ஜீவிதம் செய்தால் அந்த வெற்றியை நாம் கொண்டு போக முடியும். ஆண்டவர் சொல்றார், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய வலது பாசத்துல உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனே எவனோ, அவன் என்னுடைய சிங்காசனத்தில் உட்கார முடியும், அவனுக்கு அருள் செய்வேன்.
ஆகவே பிரியமானவர்களே, இந்த யாக்கோபினுடைய 16 விட்டு லாபானை விட்டு யாக்கோபு புறப்பட்டு போகிறான். அப்படி போகும்போது அவர்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை, ஞானசான உடன்படிக்கை. அங்க ஒரு உடன்படிக்கை வருது. ஆதியாகமம் 31 அதிகாரம் 44வது வசனத்திலும் 52வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க நம்ம தூண்கள் என்று ஒரு செய்தியை கேட்டோமே, அதுல நான் இது அதிகமா இது குறித்து பேசியிருந்தேன். அங்க என்னன்னா, ஒரு பெரிய கல் குவியலை ஒரு தூணாக நிறுத்தி அவன் சொன்னா, இந்த குவியலை தாண்டி நீ வரக்கூடாது, நானும் வரமாட்டேன், எனக்கு தீங்கு செய்யும்படி நீ என்ன செய்யக்கூடாதுங்க, வரக்கூடாது. ஆகவே இந்த உலகத்தை விட்டு கானானை நோக்கி பிரயாணப்பட்டு போகிறோம். 16ஆகிய லாபானாகிய இந்த உலகத்துக்கும் நமக்கும் இனி சம்பந்தம் இல்லை. நான் என்ன செய்தேன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையுண்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் என்ன செய்கிறார், பிழைத்திருக்கிறார். என்னுடைய பழைய சுபாவங்களை, பழைய ஜென்ம சுபாவங்களை, பழைய மனிதனை கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில நான் அறைந்து விட்டேன். ஞானஸ்நானம் என்பது என்ன? உங்கள் பழைய சரீரம், பழைய மனுஷன் அவன் என்ன செய்ய, தண்ணீர்ல முழுகுவாங்க. அவன் இந்த தண்ணீரோடு கூட அவன் என்ன செய்தான், அடக்கம் பண்ணப்பட்டான். தண்ணீர் வந்து வெளியே வரும் பொழுது புது மனிதனாக வந்திருக்கிறான். அல்லேலூயா. அதுதான் ஞானஸ்நானத்துல செய்யற உடன்படிக்கை. அதுதான் முதல் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை எப்படி இருக்கா, 2 பேருடைய இருதயம் ஒன்றான. சும்மா கண்டமேனி ஞானஸ்நானத்தை கொடுத்துட்டு நானும் அதை வருத்தப்பட்டு ஜெபம் பண்ணி பல நாட்கள் உபவாசித்த ஆண்டவரே, இந்த ஆளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து பெரிய தப்பு பாய், மன்னிச்சிருப்பா சொல்லிட்டு கண்ணீர் விட்டு கதறிது. வந்து ஞானஸ்நானம் கொடுத்துட்டு 2 நாள் வைட்டு போயிட்டு பைபிள் எடுத்துக்கிட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு மறுபடியும் அதே தெரியல கையில பாட்டில் வச்சு சுத்தின்னு வந்தா என்ன அர்த்தம், இன்னும் ஜென்ம சுபாவம். எல்லாரும் பாருங்க, வாரம் ஃபுல்லா தண்ணியா போட்டு ரோட்ல ஆளுங்க தெரிஞ்சுட்டு சபைக்கு வந்தோம் அப்படியே அந்நிய பாஷை பறக்கும், அனல் பறக்கும். ஆத்மா தெய்வத்தோடு என்ன செய்யல, ஒன்றி போகல. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள் பிரியமானவர்களே, முதல் உடன்படிக்கை, இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ ஆண்டவரேன். பழைய மனுஷன் என்னைக்கோ இன்னைக்கு நீர் என்ன உள்ள வந்து அப்பயே பழைய மனுஷன் என்னை விட்டு போயிட்டான். நான் புதிய மனிதனா இருக்கிறேன். கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புது மனுஷனா இருக்கிறேன். பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போனது ஒப்பு கொடுப்பான். 2வது, இந்த தாவீதும் இந்த யோனத்தானும் என்ன செய்தார்கள், உடன்படிக்கை செய்தார்கள். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசியுங்கள். நான் வேகமாய் போகலாம். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 16-17 போதுங்க. இந்த நீங்க வீட்டுல போய் வாசித்தீங்க. முதலாவது தனிப்பட்ட 2 பேருக்கு நடுவில் ஒரு உடன்படிக்கை. யாருக்கு? தாவீதுக்கும் யோனத்தானுக்கும். அப்போ நமக்கும் கிறிஸ்துவுக்கும் தனிப்பட்ட முறையில ஒரு உடன்படிக்கை. அது என்ன உடன்படிக்கை? ஞானஸ்நான உடன்படிக்கை. இப்ப 2வது, யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோடு என்ன செய்தானா, உடன்படிக்கை பண்ணினான். இப்ப தாவீதின் குடும்பம் என்று சொன்னால் அது புதிய ஏற்பாட்டு சபையை காண்பிக்கிறது. அல்லேலூயா. நீங்க எல்லாம் பார்த்தா பாவமா இருக்கு, நம்ம முகத்தா பார்த்தா என்னடா ஏற்று வந்தாங்க கண்ணீரை தொடச்சாரு உங்க துக்கம் சந்தோஷமா மாறும் சொல்லுவீங்கன்னு பார்த்தா என்ன பாசது எங்களுக்கு புரியவே இல்லைன்னு சொல்றீங்களா? கவனமா கேள்வி. முதல்ல 2 பேருக்கு நடுவுல ஒரு உடன்படிக்கை. 2வது, 2 குடும்பங்களுக்கு நடுவுல ஒரு உடன்படிக்கை. கர்த்தருக்கு சொல்ற தாவீதின் குடும்பத்தோடு அவன் உடன்படிக்கை பண்ணினான் என்றால் என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? ஒருவர் ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு அடுத்தது கிறிஸ்துவின் சபையாகிய அவருடைய சரீரத்தோடு கூட அவனுக்கு ஒரு உடன்படிக்கை அவசியமா இருக்கிறது. கிறிஸ்துவின் சபை என்பது என்ன? கிறிஸ்துவின் சரீரத்தை காண்பிக்கிறது. வேதம் சொல்லுகிறது சபையாகிய சரீரம், கிறிஸ்துவின் சபையாகிய சரீரம். இந்த சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். நாம் எல்லாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எல்லாம் வலது கைனா நான் ஒரு இடது கை, நீங்க எல்லாம் வலது கால நான் ஒரு இடது கால். என்னவோ சபையில கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அவயவங்களாய் நாம் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஞானதானம் எடுத்துட்டு சிலர் சபைக்கு வர்றது கிடையாது. ஞானதானம் எடுத்துட்டு கொஞ்ச நாள் வருவாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க, போயிடுவாங்க. ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய சபையில இருந்தால் இந்த பட்டணத்திலே ஒரு பெரிய சபையா இருக்கும். அந்த உடன்படிக்கையிலே உறுதியாய் நாம் நிலை நிற்பதில்லை.
எனவே இது மாத்திரம்தான் சபை, எங்களது மாத்திரம்தான் சபை நான் சொல்ல வரல. ஆவியோடு உண்மையோடு யாரெல்லாம் தொழுது கொள்றார்களோ அவர்கள் எல்லாமே கிறிஸ்துவின் சபையாய் தான் இருக்கிறார்கள். எங்கே ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ அதெல்லாம் கிறிஸ்துவின் சபை தான். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சபைனா யூடியூப்ல பார்க்கிறவங்க இவர் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் நினைச்சிட போறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாது. இப்ப எதை பேசினாலும் பிரச்சனையா இருக்கு தெரியுங்களா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு உடன்படிக்கை ஆண்டவரோடு கூட நாம் ஏற்படுத்திக் கொண்டால் அடுத்தது அவருடைய சரீரமாகிய சபையோடு கூட நாம் ஒரு உடன்படிக்கை, அந்த சபை ஐக்கியத்தை நாம் விட்டுவிடக் கூடாது. முதலாம் கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, முதலாம் கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, அங்கே யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் நாம் எல்லாரும் என்ன செய்யப்பட்டோமா? ஒரே ஆவினாலே தாகம் தீர்க்கப்பட்டோம். இங்கே சபையிலே இங்கே உயர்ந்தவன் என்றும் தாழ்ந்தவன் என்றும் இல்லை, இங்கே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஆகவே தேவனுடைய சபையோடு கூட நமக்கு ஒரு உடன்படிக்கை அவசியம். அதுதான் அந்த குடும்பத்தோடு கூட அவன் செய்த ஒரு உடன்படிக்கையாய் காணப்படுகிறது. மூன்றாவதாக, நான் விவரமாக போகவில்லை, கர்த்தர் உங்கள் இருதயத்துல இந்த வார்த்தைகளின் மூலமாக பேசுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒரு உடன்படிக்கை, முதலாம் சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை பாருங்கள். முதலாம் சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 17-18 ஆகிய வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு உடன்படிக்கை பண்றான். வாசிங்க. நீ பயப்பட வேண்டாம். நன்றாய் கவனியுங்கள். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர். நான் உமக்கு இரண்டாவதாக இருப்பேன். மூன்றாவது உடன்படிக்கை, முதல் உடன்படிக்கை நடுவுல நடந்த ஒரு உடன்படிக்கை, நமக்கும் கிறிஸ்துவுக்கும் நடந்த உடன்படிக்கை ஞானசான உடன்படிக்கை. ஞானசான சத்தியத்துல, ஞானசானத்துல அந்த உடன்படிக்கையை நாம் நிறைவேற்றுகிறோம். இரண்டாவது உடன்படிக்கை தாவீது குடும்பத்தோடு செய்தான் என்றால், குடும்பம் என்பது சபையை காண்பிக்கிறது. சபையோடு கூட உள்ள ஒரு ஐக்கியம். சபையில அதே ஞானசானத்துல தான் சொல்றோம். என்ன உபத்திரம் வந்தாலும் கடைசி வரைக்கும் சபைக்கும் சங்கத்துக்கும் சாட்சியா இருப்போம். எத்தனை பேர் சொல்லிட்டு இங்கிருந்து போயிருக்கிறாங்க. சாட்சியா இருப்போம். ஒரு ஆள் கேட்டாங்க, உங்க சபையில கல்றா இருக்கா? நான் சொன்னேன், எங்களுக்கு கல்றெல்லாம் இல்லம்மா, நாங்க சாகறதுக்கு வரல. அல்லேலூயா. நாங்க சாக வந்த கிறிஸ்தவர்கள் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரீரத்தை எங்கேயாவது எதுவுமே அடக்கணும்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. கிறிஸ்து மகிமையில வெளிப்படும் போது நான் நிச்சயமா என்ன செய்வேன்? எழுந்திருப்பேன். அதுதான் எனக்கு பிரதானம். அதுதான் எங்க சபையில நாங்க போதிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, சபையோடு கூட செய்கிற ஒரு உடன்படிக்கை. மூன்றாவது ஒரு உடன்படிக்கை பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு உடன்படிக்கை. தாவீதோடு அவன் சொல்றான், நீர் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருப்பீர். நான் என்ன செய்வேன்? உமக்கு அடுத்ததாக, உமக்கு இரண்டாவது ஆளா தான். நம்பர் 1 யாருங்க? நீ தான். நம்பர் 2 யாரு? நான் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து ராஜாவாக இருப்பார். அல்லேலூயா. அவர் தான் ராஜா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அவருக்கு அடுத்ததாக நாம் இருக்கிறோம். அப்படி ஒரு உடன்படிக்கை. என்றைக்கும் கிறிஸ்து இயேசு ராஜாவா இருக்கிறார். அல்லேலூயா. நாம எப்பொழுதும் நாம அவருக்கு அடுத்ததாக நாம் காணப்படுகிறோம். இயேசு நம்முடைய மணவாளனாய் இருக்கிறார். நாம் அவருடைய ஆத்தும மணவாளியாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் பெரியவராய் இருக்கிறார். ஆகவே பக்தர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க பாத்தீங்களா பிரியமானவர்களே? நம் ஆண்டவரை நாம் எல்லா இடத்திலும் மேன்மைப்படுத்த வேண்டும். அதுதான் இந்த உடன்படிக்கை. நீ ராஜாவா இருப்பேன். சொல்றான், நீ பெருகும், நாம் சிறுவோம் ஆண்டவர். அல்லேலூயா. நீர் என்றைக்கும் ராஜாவாய் இருப்பீர். நான் உமக்கு அடுத்ததாகத்தான் இருப்பேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தாவீது சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுது எனக்கு உண்டதாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே, அதுதான் பிரியமானவர்களே. யோவான் சாணகன் சொல்லுகிறார், அவர் எப்பொழுதும் அவர் பெரியவராய் இருப்பார். அவர் பெரியவர், அவர் பெருகட்டும், நாம் அவருக்கு முன்பதாக சுருங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, நீர் என்றைக்குமே ராஜாவா இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் என் வாழ்நாள் முழுவதும் ராஜாவா இருப்பீர். அந்த உடன்படிக்கை. நான் எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் உம்மை மாத்திரம் நான் மேன்மைப்படுத்துவேன், உம்மை மாத்திரம் நான் உயர்த்துவேன். நீர் ஒருவரை என்றென்றைக்கும் அரசாளுகிற ராஜாவாக உயர்ந்திருக்கிற தேவன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
கர்த்தாவே நீர் என் ராஜாவாய் இருக்கிறீர். இதுதான் இந்த மூன்றாவது ஒரு உடன்படிக்கைக்குரிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சில காரியங்களை சொல்லி குறித்த நேரத்தில் நான் இன்றைக்கு நிச்சயமா முடிப்பேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 4வது வசனத்துல பாருங்க, இந்த உடன்படிக்கை எல்லாம் பண்ணும்போது இந்த யோனத்தான் செய்த ஒரு காரியத்தை பாருங்க. ஒரு 5 விதமான காரியங்களை தாவீதுக்கு அவன் கொடுத்துட்டான். தான் வச்சிருந்த ஒரு 5 காரியங்களை என்ன செஞ்சுட்டான்? தாவீதுக்கு கொடுத்துட்டான். வாசிங்க 4வது வசனத்தை. யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் வஸ்திரத்தையும் பட்டயத்தையும் வில்லையும் கட்சியையும் தாவீதுக்கு கொடுத்தான். ஒரு உடன்படிக்கை பண்ணா பாருங்க, தாவீதோடு உடன்படிக்கை பண்ணான், ராஜாவோடு உடன்படிக்கை பண்றான். ஒரே ஆவியா ஒரே ஆத்மாக அவங்க ஸ்தோத்திரம் அவ்வளோ உயிரை போல நேசித்ததுனால உடன்படிக்கை எப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உடன்படிக்கை நிமித்தமாக அவனுக்கு கொடுத்த ஒரு 5 காரியங்களை பாருங்க. அவன் முதலாவது தன்னுடைய சால்வையை கழற்றி கொடுத்தான். நாமும் நம்முடைய தாவீதாகி இயேசு கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை பண்ணினா நம்ம கிட்ட இருக்கிற சால்வையை கழட்டி நாம என்ன செய்யணும்? அவர்கிட்ட நாம கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சால்வை என்பது நம்முடைய ஜீவிதத்தில் அது எதை வெளிப்படுத்துகிறது? யோபுவின் சரித்திரம் 29ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், யோபு 29:14 என்னுடைய நீதி நியாயங்கள் எனக்கு சால்வையை போல இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். வாசியுங்கள். நீதியை தரித்துக் கொண்டேன், அது என் உடுப்பா இருந்தது, என் நியாயம் எனக்கு சால்வையா இருந்தது. போட்டுங்க. இந்த தாவீதுக்கு யோனத்தான் உடன்படிக்கை பண்ணின உடனே என்ன செஞ்சுட்டானா? அவன் பார்த்து கொண்டிருந்த சால்வையை கொடுத்துட்டானா. நீங்க ஒரு ஞானஸ்தானம் உடன்படிக்கை பண்ணீங்க அப்படி சொன்னா, நீங்க கிறிஸ்துவின் சபையாகிய சரீரத்தோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ண அப்படின்னு சொன்னா, இல்ல கர்த்தரை எப்பொழுது நான் மேன்மைப்படுத்துவேன், அவர் தான் ராஜாவா இருப்பார், நான் அவருக்கு கீழே இருப்பேன் நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தா, நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், இந்த உடன்படிக்கை நிமித்தமாக அவன் போட்டிருந்த சால்வையை கழற்றி கொடுத்தானா. அந்த சால்வை என்பது வேதம் என்ன சொல்லுகிறதா? அது அவன் உடுத்திக் கொண்டிருந்த நீதியை காண்பிக்கிறதா. அல்லேலூயா. நியாயத்தை அது காண்பிக்கிறதா. கர்த்தர் என் நியாயம் எனக்கு உடுப்பாய் இருக்கிறது, என் நீதி எனக்கு அது சால்வையாய் இருக்கிறதா. பிரியமானவர்களே, அப்படியானால் சால்வை என்பது எதை காண்பிக்கிறது? நம்முடைய சுய நீதியை காண்பிக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும் எல்லாரும். இப்பதான் மெசேஜை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நம்முடைய சுய நீதியை அது காண்பிக்கிறது. ஒரு உடன்படிக்கை ஞானஸ்தானத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டேன், சபையில ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டேன், சபைக்கு சங்கத்துல சாட்சியா இருக்கணும் உடன்படிக்கை பண்ணிட்டேன், கர்த்தர் எப்பொழுது எனக்கு ராஜாவா நான் வைப்பேன் ஒரு உடன்படிக்கை பண்ணனா, உன்னுடைய சுய நீதியை கலட்டி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சுய நீதினா என்ன? அவன் அடிச்சா நானும் அடிச்சேன், அவன் பேசினா நானும் பேசினேன், அவன் காரி துப்புனா நானும் துப்புனேன், அவன் போனா எனக்கு புறத்துமா போனா நானும் அவனுக்கு புறத்துமா போனேன். இது ஏருக்கு மாறா ஏட்டா போட்டியா நாம் செய்கிறது எல்லாம் சுயநீதியா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது நம்முடைய சுயநீதி எல்லாம் அழுக்கான கண்டையா இருக்கிறது. ஏசாயா சொல்றார். நமக்கு ஒரு சுயநீதி இல்லை. பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவின் நீதியை தரித்துக் கொண்டவர்களாய் காணப்படும். கிறிஸ்துவின் நீதி எங்க? அது சிலுவையிலே வெளிப்பட்டது. அடித்து கிழித்து நார் நாராக்கி சிலுவையிலே தொங்கப்பட்ட போது பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னாரே, அதுதான் சிலுவையிலே வெளிப்பட்ட ஒரு நீதி. அந்த நீதியை தரித்துக் கொண்டவர்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக சால்வை என்பதற்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. ஏசாயா 59ஆம் அதிகாரத்துடைய 17வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஏசாயா 59:17 அங்கே வைராக்கியத்தை ஒரு சால்வையை போல அவர் என்ன செய்திருக்கிறாரா? போர்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அது கடைசி வரிய வாசிங்க. வைராக்கியத்தை பாருங்க. இங்கே சால்வை என்று சொல்லப்படுது. இங்க சொல்லப்பட்ட வைராக்கியம் கிறிஸ்துவுக்கேற்ற ஒரு வைராக்கியம் இருக்கிறது. அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா இந்த இடத்துல வைராக்கியம் ஒரு சால்வை போல இருக்கிறதா? ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆளுடைய வைராக்கியம் எல்லாம் பாத்தீங்கன்னா மாடு எழுத்தாலும் ரொம்ப இறங்காதான் இல்ல. சிலருக்கு ஜாதியை பற்றின வைராக்கியம் இல்ல, சிலருக்கு ஐஸ்வர்யத்தை பற்றின ஒரு வைராக்கியம், சிலருக்கு பல காரியங்களை பற்றி வைராக்கியம். இந்த வைராக்கியம் என்ற ஒரு சால்வை நம்மிடத்துல இருக்குமானால், அது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட
மாம்சத்தின் கிரியைகளிலே இருக்கிற ஒன்றாயிருக்கிறது. ஆமே, நல்லா உழைக்கிற மாதிரி இருக்கு பாஸ்டர், நல்லா சொல்லுங்க அப்படின்னு. வைராக்கியம் என்பது என்ன? மாம்சத்தின் கிரியைகள் ஒன்று. கலாத்தியர் 5:20 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அங்க வைராக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ரொம்ப வைராக்கியமா இருக்காதீங்க. நீங்க உடன்படிக்கை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க யோனத்தான தாவீதை நேசித்தது போல ஆண்டவரை உயிரான 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 இயேசு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த பாட்டு நான் பாட்டு எனக்கு தெரியாது, கத்துக்கலாத சால்வையை கழட்டி கொடுங்க. சுயநீதி என்கிற சால்வையை கழட்டி ஆத்துல கொடுங்க. வைராக்கி என்ற சால்வையை கழட்டி கொடுங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, இருதயத்துல கசப்பான ஒரு நினைவு இருந்தா, கசப்பான ஒரு வேர் இருந்தா, கசப்பான ஒரு எண்ணம் இருந்தா, அந்த கசப்பான காரியங்கள் எல்லாம் வைராக்கியம் என்று வேதம் சொல்லுது. வாசிங்க யாக்கோபு 3:14. ஆண்டவர் வேலையில இடைப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். கசப்பான வைராக்கியம் என்னது? அதுக்கப்புறம் நீங்க வாசிங்கன்னா வைராக்கியம் எங்க இருக்கிறது? அங்க விரோதமும் பகையும் சண்டைகளும் கோபங்களும் எல்லாமே அங்க இருக்கும். கசப்பான வைராக்கியம். நான் வரமாட்டேன், நான் போக மாட்டேன், அவனை செத்தா கூட அவன் முகத்தை நினைச்ச மாட்டேன், நான் போய் பார்க்க மாட்டேன். அவர் சொன்னாரா, நான் செத்தா கூட உன் முகத்துல என்ன செய்ய மாட்டேன், முழிக்க மாட்டேன், உன் வீட்டு வாசல்ல வந்து நான் என்ன செய்ய மாட்டேன், நிக்க மாட்டேன். நான் இதெல்லாம் நான் பேசி, இதெல்லாம் மாம்சத்திற்கு கிரிய வைராக்கியம் இருந்தா நீ பரலவும் போக மாட்டேன். நீ யாராலும் போக மாட்டேன். ஊழியக்காரன் இருந்தா கூட உனக்கு ஒரு வைராக்கியம் இருந்தா நீ போக மாட்டா அப்படின்னு இப்படின்னு பேசி உன் வைராக்கியத்தை எல்லாம் கலட்டி நீ ஆண்டோடத்துல கூட இருதயத்திலே கசப்பான வைராக்கியம் உனக்கு இருக்க கூடாதுன்னு சொல்லி நான் பேசி, அப்புறம் சொல்ல நான் தான் சொன்னேன், என் வீட்டுல இருக்கிற ஒரு ஆளை பார்த்து நீ செத்தா கூட முகத்துல நான் முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6-7 வருஷமா நான் பேசாம இருந்தேன். உங்க செய்தியை கேட்டு நீங்க போன உடனே நான் போய் பேசிட்டேன் அவங்ககிட்ட. எல்லாம் ஒன்னா பண்ணிட்டு போட்டான். உங்களுக்கு விரோதமா எத்தகைய தீங்கை அவர்கள் செய்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு வேதனையான சம்பவங்களை உங்களுக்கு நேராக நிகழ்த்தி இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கடைசியான சகோதரி ஒருத்தர் மேல செம்ம கோபம் இருந்தது. அவளை போய் நான் நேரில் பார்த்து சொல்லிட்டேன், நீங்க சகல காரியங்களும் நீதியா இருக்கிறீங்க, ஓகே, உங்களுக்கு எதிராக இழைத்ததெல்லாம் அநீதி தான், ஓகே, ஆனா நீங்க கிறிஸ்துவின் சாயலை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சாயலை நீங்க தரித்துக் கொள்ள வேண்டும். இருதயத்துல கசப்பான வைராக்கியம் கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசுகிறார். அந்த கசப்பான வைராக்கியத்தை கழட்டி நம்முடைய ஆத்தும மணவாளனாகிய, நம்முடைய ஆத்தும தாவீதாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே கழற்றி கொடுத்து விடுங்கள் பிரியமானவர்களே. உடனே வசனத்தை தேடாதீங்க. இப்படி பேசிட்டீங்களா, நல்ல விஷயத்துல மேன்மை பாராட்டுவது, வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான் என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறதே அப்படின்னு உங்க பிரெயின் ஓடும். அதுக்கெல்லாம் இடம் கூடாதீங்க. இங்க நான் ஆண்டவருடைய ஆவியினால நிரம்பி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான் என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாங்க, நான் முன்னே வைராக்கியம் உடையவனா இருந்தேன். எதை பத்தின வைராக்கியம்? பவுல் அப்போஸ்தலனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக, கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்கு முன்பதாக. அது என்ன வைராக்கியம்? யாராவது ஒருத்தர் சொன்னா அவங்களுக்கு வருகின்ற வாரம் ஒரு பரிசு நான் கொடுக்கிறேன். கிறிஸ்து இயேசுவை சந்திப்பதற்கு முன்பதாக சவுலா இருந்த அந்த மனுஷனுக்குள்ள ஒரு காரியத்தை குறித்ததுனால வைராக்கியம் இருந்தது. கிறிஸ்துவை சந்தித்த போது அந்த வைராக்கியத்தை விட்டுட்டார். அது அவரே சொல்றார். என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க சிஸ்டர். வைராக்கியத்தை சொல்றேன். கிறிஸ்தவங்களை எல்லாரும் தான் துன்பப்படுத்துறாங்க. பாஸ்டரையே எல்லாம் துன்பப்படுத்தி தான் இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஓரளவுக்கு நெருங்கி வட்டாரு. நியாயப்பிரமாணத்தை குறித்த வைராக்கியம். வினோத் பிரதர் எல்லாரும் கரங்களை தட்டுங்க. இவ்வளவு பிரசங்கம் பண்ணி நம்ம ஆளுங்க எப்படி இருக்காங்க? சில ஆளுங்க தெரிஞ்சா எல்லாமே அமைதியா தான் இருப்பாங்க. நீ தானே கத்துற, நீங்க கத்திட்டு வா. கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்கு முன்னதாக அவருக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருந்தது. அது அவருக்குரிய அந்த நியாயப்பிரமாணத்தை குறித்ததான, தன்னுடைய மார்க்கத்தை குறித்ததான ஒரு வைராக்கியம் இருந்தது. பிரியமானவர்களே,
எங்கே மாம்ச வைராக்கியம் உண்டோ அங்கே பகைகளும் கோபங்களும் வேதனைகளும் இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை நீங்க வைராக்கியமா இருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்குரிய காரியங்கள் என்ன செய்யுங்க, வைராக்கியமா இருங்க. கர்த்தரோட பார்ப்பார். எந்த இடத்துல ஆண்டக்கூடிய காரியங்களை நீங்க பெண்ட் பண்ணி போகாதீங்க. அதுல ஸ்டபனா வைராக்கியமா இருங்க. இரண்டாவதாக முதலாவது நேரம் இல்லாததுனால இனி பேசிக்கொண்டே போகலாம். ஒன்று சால்வையை கழட்டி கொடுத்தான், அடுத்ததாக தன் வஸ்திரத்தையும் கழட்டி கொடுத்தான். சால்வை ஒண்ணு போட்டிருந்தான், உள்ள ஒரு வஸ்திரம் இருந்தது, வஸ்திரத்தையும் அவன் கொடுத்தானா. இந்த இடத்துல சரித்திரத்தை ஆராய்ச்சி பார்த்தா இந்த போர் யூனிஃபார்ம், அதாவது ஆர்மி ராணுவ யூனிஃபார்ம் போட்டிருக்கான். அந்த காலத்துல அவங்களுக்கு யுத்ததாரிகள் ஆயுததாரிகள் அணிந்திருக்கிற அந்த வஸ்திரத்தை அவர் கழட்டி கொடுத்தாங்க. பிரியமானவர்களே, இது நம்முடைய ஜீவிதத்துல எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னா, கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத குணப்படாத சுபாவங்கள் தான் வஸ்திரங்கள்னு நம்ம வேதத்துல பார்க்கணும். அல்லேலூயா. வஸ்திரம், நம்ம போடுற வஸ்திரம் நம்முடைய சுபாவங்களை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பல முறை வஸ்திரங்களை பேசியிருக்கிறேன், அதனால நான் திரும்ப அதுக்குள்ள நான் போக விரும்பல. பலவர்ண அங்கி ஒருத்தனுக்கு போட்டாங்க, அந்த பலவர்ண அங்கி அவனுக்கு எதிரிகளை உண்டாக்கிச்சு. பலவர்ண அங்கிய தாமாருக்கு விடுத்துனாங்க, பாவ சோதனையை அங்க உண்டாக்கிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல வஸ்திரம்னு சொல்லும் பொழுது குணப்படாத நம்முடைய சுபாவங்கள் தான் வஸ்திரம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே நான் செய்கிறேன். ஆகவே குணப்படாத நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் தான் வஸ்திரங்களா இருக்கிறது. ஆயக்காரன் ஒருத்தன் போனான், அவன் என்ன செய்வான், தூரத்துல நின்று, ஆண்டவரே பாவியாகி என் மேல் என்ன செய்யுங்க, கிருபையா இருங்க என்று சொல்லிட்டான். கைகளை மார்பில் அடித்துக் கொண்டே அவன் ஜெபித்தான். குணப்படாத தன்னுடைய சுபாவங்களை எல்லாம் அவன் அறிக்கை செய்தான். அதற்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்முடைய சுபாவம், ஜென்ம சுபாவம் என்கிற நம்முடைய வஸ்திரங்களை எல்லாம், தேவன் பிரியப்படாத சுபாவம் என்கிற வஸ்திரங்களை எல்லாம், குணப்படாத நம்முடைய வஸ்திரங்களை எல்லாம் கலட்டி நம்ம தாவீதின் இடத்துல என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக அவன் தன் பட்டயத்தையும் என்ன செய்தானா, கொடுத்துட்டான். அல்லேலூயா. ஒண்ணு சால்வையை கொடுத்தான், இரண்டாவது வஸ்திரத்தை கொடுத்தான், மூன்றாவது எதை கொடுத்துட்டாமா, பட்டயத்தை கொடுத்துட்டோம். பட்டயம்னா என்ன, அது நம்முடைய நாவு தான். ஆமென். பட்டயம் என்பது என்ன, நம்முடைய நாவு தான். நம்முடைய நாவை என்ன செஞ்சோம், இருக்கணும். சில ஆளுங்கெல்லாம் பேசுறாங்க கொடுமை பேசுறாங்கன்னு வச்சுங்க. என்கிட்ட நான் திருப்பி கேட்பேன், உன் ஜீவிதத்துல நீ சாதிச்சது என்ன? அல்லேலூயா. மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாள்ல தேவனுக்கு முன்பதாக என்ன செய்யணும், கணக்கு ஒப்புவிக்கணும். பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானவான் எனப்படுவான். நீ ரொம்ப பேசி 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 ஆல் இந்தியா ரேடியோவா மாறாத. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய நாவு தான் இந்த பட்டயம். 57ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் 57:4 அவர்களுடைய நாவு கருக்கான பட்டயத்தை போல இருக்கிறது. சிலலாம் பேசினா போதும், ஒரே வார்த்தை, நான் ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பேன், ஆனா ஆப்போசிட் பார்ட்டி ஒரே வார்த்தை பேசும், அதுதான் முடிஞ்சிச்சு. கர்த்தருக்கு ஒரு வாசகம் சொன்னாலும் எப்படி இதுதான் திருவாசகமா இருக்கும். சிலர் பேசவே மாட்டான், ஒரே வார்த்தை தான் சொல்லுவான், டோட்டலா காலி பண்ணிட்டு போயிடுவான். நம்ம சபையில அப்படி வல்லுநர்கள் இருக்கிறாங்க, வேத வல்லுநர்கள் கிடையாது, வார்த்தை வல்லுநர்கள் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை வாசி 57:4 என்ன சொல்லுது பாருங்க. என் ஆத்துமா சிங்கங்கள் நடுவே இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்தருக்குள்ளே கிடக்கிற அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயம். 8:1-2 என் கார் நீதிமொழிகள் 12:18 பாருங்க. நீதிமொழிகள் 12:18 என்ன சொல்றாங்க, பட்டய குத்து போல் பேசுகிறவர்களுடைய ஞானவான்களுடைய நாவு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவு எப்படிப்பட்டதா, ஔஷதமா.
உங்க நாவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாவு ஒரு பொல்லாத உலகம், நாவும் ஒரு நெருப்பு தான், அது ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது என்ற வேதத்தை நாம் பார்க்கிறோம். அவங்க வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கணும்? கவனிங்க. பேசுகிறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும். பேசுறதுக்கு பொறுமையா. கூடுமானால் நன்மை உண்டாகக்கூடிய வார்த்தை இருக்குமானால் அதையே என்ன செய்யுங்க? பேசுங்க. நன்மை உண்டாகும்னா நீங்க அதை பேசு. சபையில ஒரு சில சபையில சொல்றாங்க, ஆரம்பம் முடிஞ்ச உடனே யாரும் ஒருத்தர் என்ன செய்யுங்க? பேசாதீங்க, கம்முன்னு அந்த பிரசனத்தோட போயிடுங்க. நான் தான் சொல்றேன். மத்த எல்லா இடத்துல என்ன சொல்றாங்க? ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோட போங்க, ஒருவர் வாழ்த்தி கொண்டு போங்கன்றேன். நான் என்ன சொல்றேன்? தயவு செய்து செய்யுங்க, பேசாதீங்க. பேசுகிறதுக்கு பிரயோஜனம் உண்டானால் அதை என்ன செய்யுங்க? பேசு. பேசுகிறதுக்கு நன்மை உண்டானால் அதை என்ன செய்யுங்க? பேசு. நன்மையான வார்த்தைகள் என்ன செய்யுங்க? பேசுங்க. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்படணும். கெட்ட வார்த்தை என்று சொல்லும் பொழுது நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல பேசுறதும் கெட்ட வார்த்தை தான். ஆனா அதுக்கு கெட்ட வார்த்தை என்று சொல்லும் பொழுது, அதாவது ஈவில் என்று வேதத்துல சொல்லப்படுகிறது, தீமையான, நாசமா போயிடுவேன் அப்படின்னாலும் அது என்னதான்? கெட்டவா. நாவு கண்ட்ரோல்ல இருக்கணும். நாவை என்ன செஞ்சிடணும்? பட்டயமா இந்த நாவை என்ன செஞ்சிடணும்? நான் ஒரு சிலரை பாக்குறேன், முன்னாடி பேசியிருந்தாங்க, இப்ப பேசுறது இல்லை. அவங்க பட்டயத்தை தாவீதுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதாங்க. ஆனா ஏசாயாவுல 2ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது பட்டயமா வச்சிருந்தாங்க பாருங்க. அந்த பட்டயத்தை எல்லாம் மண்வெட்டிகளாக அடிச்சிட்டாங்க. அதை வாசிங்களேன். அந்த பட்டயங்களை மண்வெட்டிகளாகும் தங்கள் ஈட்டிகளை அடித்தார்கள். போதும், நீங்க அதை வாசிங்க. இப்ப பட்டயத்தை என்ன செஞ்சுட்டாங்க? மண்வெட்டியா மாத்திட்டாங்க. பட்டயம் வெட்டும், மண்வெட்டி என்ன செய்யும்? பண்படுத்தும். அல்லேலூயா. இப்போ நீங்க தீர்மானம் பண்ணணும், பட்டயமா இருக்கிற உங்க நாவு யாரும் முடியும் போது மண்வெட்டியா மாறும். இது வரைக்கும் அநேகரை வெட்டி 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 ஸ்டார்ட் நாவு, நீ அநேகரை பண்படுத்துகிற ஒரு நாவாக மாறணும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் அவங்களுக்குள்ளே கடந்து வரணும். நாலாவதாக அவன் என்ன செய்தான்? தன்னுடைய வில்லை அவன் தாவீதுக்கு என்ன செய்தானா? கொடுத்தான். ஒண்ணு சால்வையை கொடுத்தான், 2வது வஸ்திரத்தை கொடுத்தான், 3வது பட்டயத்தை கொடுத்தான், 4வது தன்னுடைய வில்லை கொடுத்தான். இந்த வில் என்பது மாம்சத்திற்கு ஏற்ற போராயுதம். வேதம் சொல்கிறது, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலன். நமக்கு போராயுதம் என்பது தேவனுடைய பலன் தான். ஆனா இங்கே பாருங்க, வில் என்பது இது மாம்சத்திற்கு ஏற்ற ஒரு போராயுதமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், எங்களுடைய போராயுதம் மாம்சத்திற்கு ஏற்ற போராயுதம் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் பாருங்க, இந்த சவுல் இருக்கிறானே, இந்த சவுல் இந்த மாம்சத்திற்கு ஏற்ற போராயுதத்தை அவன் வைத்திருந்தான். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 10, 11 நீங்கள் வாசித்து பார்த்தா, அவன் கையிலே ஒரு ஈட்டி இருந்தது. கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணினது. அவன் என்ன செய்தான்? வீட்டுல உட்கார்ந்து என்ன பண்ண? தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருந்தான். சில ஆளுங்களா பாருங்க, ஊழியம் செய்வாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, பாட்டு பாடுவாங்க, ஆராதனை செய்வாங்க, எல்லாம் நடக்கும். ஆளுங்களை சேர்ப்பாங்க, ஆட்டோல ஏத்தவங்க எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா கையில ஒரு ஈட்டியே என்ன செஞ்சிருப்பாங்க? வச்சு நிற்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நீங்கள சொல்லலைங்க, ஊழியம் செய்யறத சொல்றேன். எல்லாம் செய்வாங்க. ஆனா பாருங்க, கர்த்தரால் விடப்பட்ட ஒரு ஆவி வந்து ஏறி அவனை கலங்கிட்டு ஆறு எப்படி இருப்பா? சிங்காசனத்துல உட்கார்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறான். என் மகனே, என் மகளே, நீ கலங்காது, இல்ல உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எல்லா தீர்க்க தரிசனம் அனல் பறகுது. ஆனா கையில என்ன இருக்குது? ஈட்டி வச்சுட்டு இருக்கிறானா இல்லையா? அவசரத்துல ஈட்டி வச்சுட்டு இருக்கிறான். 18ல 10, 11 வாசிங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆவி வந்து போராடி இருக்குது. ஆனா
தீர்க்க தரிசனைப்பா. ஆனால் பாருங்க, இருக்கு தாவீது கையில, சவுலின் கையில என்ன இருந்தது? ஈட்டி இருந்தது. பார்த்து நேரமா சரியா சமயம் பார்த்து நேரமா குத்துறது. வாசிக்கத்தை நிறுத்தினா என்ன செஞ்சிருவான்? எடுத்து விட்டானா போதும், நேர சோரோட சேர்த்து குத்திடும். உள்ள சரீரத்துல பாஞ்சு பின்னாடி செவர்ல போய் இறங்கணும் அந்த ஈட்டி. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஈட்டியை கையில எடுத்துட்டு போயிடலாம். ஒரு ஆயுதத்தை வச்சிருக்கோம். ரெண்டாவது 19ஆம் அதிகாரம் 9வது வசனம் கொஞ்சம் வேகமா வாசிங்க. 19:9. ஆ 18:10-11 இது சொல்லப்பட்டிருக்கு. 19:9 இது சொல்லப்பட்டிருக்கு. நீங்க 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, 20ஆம் அதிகாரம் 24 நீங்க குறித்துக் கொள்ளுங்க. எல்லாரும் போஜனம் பண்ணும்படி உட்கார்ந்தாங்க. இவரும் சாப்பிட்டு உட்கார்ந்தாரு. ஆனா கையில என்ன வச்சிருக்கிறாரு? ஈட்டி வச்சுட்டு இருக்காரு. இருக்குதா? பாத்தீங்களா? இருக்கு. 33வது வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவன் கையில அந்த ஈட்டி இருக்கிறதா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 24ல போஜனம் பண்ணும்படி உட்கார்றாங்க. 33ல அவன் கையில என்ன இருக்கு? ஈட்டி. 26ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, 26:7 அவன் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான். அப்பவும் கையில என்ன இருக்கு? ஈட்டி. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் அவனுடைய மரண நேரம். அந்த மரண நேரத்துல அவன் ஈட்டிய கையில வச்சு. அல்லேலூயா. தாவீது என்ன சொல்ல தெரியுமா? என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. சொல்ற வசனம் யாரும் படிக்கிறது இல்லை. பைபிள் யாரும் படிக்கிறது இல்லை. அட்லீஸ்ட் பட்டுதான் ஞாபகம் வரும் பார்த்தா அதுவும் வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனதை எடுங்க. இப்போ அது அப்படியே ரெக்கார்டா ஓடும். அப்படி பேசினாலே, இப்படி பேசினாலே, அப்படி பண்ணாலே, எடுங்க அப்படி சொன்னானே, அங்க போய் இல்ல பண்ணானே, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். தாவீது சொல்றாரு, என் வில்லை நான் நம்புறது இல்லை, என் பட்டயத்தை நான் என்ன செய்யறது இல்லை, நான் நம்புறது இல்லை, என் பட்டயம் என்ன என்ன செய்யறது இல்லை, ரட்சிக்கிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த போர் ஆயுதங்களை எல்லாவற்றையும் நம்ம உடன்படிக்கை பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும்? கலட்டி தாவீது இடத்துல கொடுக்கணும். கடைசியாக சொல்லி நான் முடிக்கிறேன். தன் கச்சையையும் அதுல கொடுத்தான். பெல்ட் கட்டிருந்தா பாருங்க, அதையும் கலட்டி தாவீதுக்கு கொடுத்தானா. கச்சை என்பது நம்முடைய ஜீவிதத்துல 2 அர்த்தங்களை காண்பிக்கிறது பிரியமானவர்களே. ஒன்று 93ஆம் சங்கீதம் 1வது வசனத்துல நம்ம அதை வாசித்து பார்த்தா, கர்த்தர் வாசிங்க 93:1 வாசிங்க. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை கட்டையாக, பராக்கிரமம் என்பது கட்சி. அல்லேலூயா. நமக்கு ஒரு பராக்கிரமம் இருக்கா இல்லையா? நமக்கு ஒரு சக்தி இருக்கா இல்லையா? நமக்கு ஒரு பவர் இருக்கா இல்லையா? நமக்கு ஒரு பலன் இருக்கா இல்லையா? அதுதான் இங்க கட்சின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அத நாம என்ன செய்யணும்? தாவீதுக்கு கொடுக்கணும்னா கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். உடன்படிக்கை பண்ண பிறகு, உயிரோடு உயிராக நேசித்த பிறகு, நம்முடைய பலன், நம்முடைய பராக்கிரமம், நம்முடைய பிரயாசம், நம்முடைய உழைப்பு எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? தாவீதாகிய கர்த்தருக்கு இப்போ நாம கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, கட்சை என்பது நம்முடைய பராக்கிரம், நம்முடைய வல்லமை, நம்முடைய திறமை, நம்முடைய தாளம். இதெல்லாம் கட்சை. இதையெல்லாம் நம்ம யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். இரண்டாவதாக பிரியமானவர்களே, பாருங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, அங்கே மனதின் அறை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். போதுங்க. மனதின் அறை என்று சொல்லும் பொழுது நம்முடைய மனது, அதை நாம் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தன்னுடைய சால்வையை கொடுத்தான், தன்னுடைய வஸ்திரத்தை கொடுத்தான், தன்னுடைய பட்டயத்தை கொடுத்தான், தன்னுடைய போராயுதத்தை கொடுத்தான். இங்க தன்னுடைய கச்சையை கொடுத்தான் என்று சொன்னால், பிரியமானது தன்னுடைய பராக்கிரமத்தை கொடுத்தான். தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் நானும், சிறியவர்களோ பெரியவர்களோ, வாலிபர்களோ வயோதிபர்களோ, நம்முடைய பராக்கிரமத்தை நாம் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்?
கொடுக்கிறது. உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தருக்காக எதையாகிலும் நீங்க செய்திருக்கிறீங்களா? உங்களுடைய பலத்தினால கர்த்தருக்காக எதையாகிலும் நீங்க செய்திருக்கிறீங்களா? உங்க வல்லமையின் பராக்கிரமத்தினால கர்த்தருக்காக எதையாவது நீங்க செய்திருக்கிறீங்களா? கச்சை என்பது நம்முடைய பராக்கிரமம். அதை நாம் கர்த்தருக்காக செலவழிக்க வேண்டும். தன் வாலிப வயதை இயேசு கிறிஸ்து நமக்காக தந்தார். தன்னுடைய வாலிபத்தின் பராக்கிரமத்தை இயேசு நமக்காக தந்தார். நாமும் நம்முடைய பராக்கிரமத்தை கர்த்தருக்காக தர வேண்டும். இது கர்த்தருக்காக செயலாற்றுகிற ஒரு நேரம். இது கர்த்தருக்காக நாம் புறப்படுகிற ஒரு நேரம். இது கர்த்தருக்காக பிரயாசப்படுகிற நேரம். நான் எனக்கு என் குடும்பம், என் மனைவி, பிள்ளைகள், வேலை, அது என்று இது என்று சொல்லி வாழ்ந்தது போதும். இது உன் பராக்கிரமத்தை நீ உயிரை போல நேசிப்பாயானா நீ அதை கர்த்தருக்கு கொடுப்பாய். கர்த்தருக்கு கொடுப்பாய். எல்லாரும் எழுப்பி ஆண்டவரே